இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது இல்லை, அதனால உங்களுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இது ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து சூடாக ஆரம்பித்தோன்னே பாசிப்பருப்பு ஒரு சின்ன கை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2-3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை போட்டு அதை வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணும். ஸோ இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சரிசியை ஆட் பண்ணிட போகிறேன். 1 கப் அரிசி போடுறீங்கன்னா 5 கப் தண்ணி விட்டு வேக வைக்கணும். நான் வந்து இப்போ ஒரு 2.5லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி விட போகிறேன். பச்சரிசியை நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தலைன்னு. இப்போ லைட்டாக கிண்டி விட்டுருங்க, ஏன்னா அரிசி வந்து அடியில் வந்து லைட்டாக ஒட்டி இருக்கும். ஸோ கிண்டி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 விசில் விட்டேன். இப்போ வந்து ரைஸ் வந்து நல்ல குழைவாக குக் ஆகிடுச்சு, பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்படி குழச்சி விட போகிறேன். ஒரு கரண்டியை வச்சு கிண்டினீங்கன்னா மசிஞ்சிரும். இதில் வந்து 1/2 கப் பால் ஆட் பண்ண போகிறேன், காய்ச்சின பால். ஸோ இப்போ நான் இதில் வந்து வெல்லம் போட போகிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கட்டி வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பொடிச்சு தண்ணியில் வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஆட் பண்ணணும். என்கிட்ட வந்து சுத்தமான பொடிச்ச வெல்லம் இருக்குது. ஸோ வெல்லம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். ஒரு கப்பு அந்த அளவுக்கு, எவ்வளவு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தக்கன. ஸோ வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. அது அப்படியே உருகி கலந்து வரும். நல்லா கரைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வரட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி வரட்ட போகிறோம். ஒரு 1/4 கப் நெய் தேவை. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். நெய் ஆட் பண்ணி இதை கிண்டி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வரட்ட போகிறோம். அது ஃபுல்லாக வரட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இது வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா வரட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சுக்கு பொடி, இது வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது நல்ல வாசனைக்கு வேண்டி ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணணும். ஸோ பொங்கல் வந்து கொஞ்சம் தளன்னு தான் இருக்கணும் இந்த மாதிரி, ஏன்னா வந்து கூல் ஆகும்போது இன்னும் திக்காகும் உங்களுக்கு. அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து நம்ம நெய்யில் வந்து கேஷ்யூ நட் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நெய் தான் வந்து மெயின் டேஸ்ட். அதனால நல்ல குவாலிட்டி நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து உடச்ச கேஷ்யூ நட் தான் இருக்குது, அதனால நான் அதை போட போகிறேன். ஸோ கேஷ்யூ நட் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த டைமில் தேங்காய் போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி பல்லாட்டு கீர்ன தேங்காய் போட்டுக்கலாம். என்கிட்ட துருவின தேங்காய் இருக்குது. ஸோ துருவின தேங்காய் நான் போட்டு அதையும் நல்லா வறுக்க போகிறேன். இப்போ இது கூடயே கிஸ்மிஸ் போட்டுற போகிறேன். ஸோ இதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம இது அவ்வளோத்தையும் சர்க்கரை பொங்கலில் கொட்டிட வேண்டியதுதான். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதை பாயசத்தில் ஊற்றிடலாம். ஸோ நம்ம சர்க்கரை பொங்கலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு, தேங்காய், நான் ஒரு 2 அணு கார்னிஷுக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டு போட்டாச்சு. நெய் வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை, அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கிளுன்னு வச்சதுனால உங்களுக்கு ஆற அப்படி திக்காயிட்டே இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.